மருத்துவ உலகம். சிம்ஸ் சுதா ஹாஸ்பிட்டல்ஸ். இந்தியாவில் மட்டும் ஆண்டுக்கு 7 லட்சம் பேர் மாரடைப்பால் இறப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இதயத்தை காத்துக்கொள்வது எப்படி? தவிர்க்க முடியாமல் நோய் வரும் நிலையில் விரைவில் சிகிச்சை செய்து கொள்ள வேண்டியதன் அவசியம் என்ன? மாரடைப்பு ஏற்பட்டவுடன் அவசர முதலுதவியாக செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்து விரிவான நிகழ்ச்சியை காணலாம். உடனடி உயிர் ஆபத்து வர வைக்கக்கூடிய மிக மோசமான வியாதி அப்படிங்கிறது ஹார்ட் அட்டாக் தான். அட்டாக் வந்து அதுக்கப்புறம் வியாதியை குணப்படுத்துறதுக்கு பதிலாக முன்னாடியே கண்டுபிடிச்சு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஆபத்துகள் தடுக்கப்படலாம். சின்ன விஷயம், அதாவது ஒரு எக்கோ டெஸ்ட், ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட், இதெல்லாம் ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு ரெண்டாக செக் பண்ணிட்டு போயிட்டாங்க, அது ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா ஆன்ஜியோகிராம் பண்ணி என்னன்னு பார்த்து அடைப்பை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக்கே தடுக்கப்படுது அப்படிங்கிறது வந்து அந்த விழிப்புணர்வு இன்னும் நம்ம ஊரில் வரல. அண்ட் ஏஜ், முதல்லலாம் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் 20 வயசுலேயே ஸ்டார்ட் ஆகுது. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஹார்ட் அட்டாக் ஆகுது. இங்கே நம்மளோட ஹாஸ்பிட்டலில் 30 வயசு கீழே இருக்கவங்க யாரோ ஒருத்தராவது ஹார்ட் அட்டாக்கோட வந்துடுறாங்க. ஸோ இந்த டிசீஸ், இந்த வியாதியோட எக்ஸ்டென்ட் எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. காரணங்கள்னு பார்த்தோம்னா முக்கியமான ரீசன் ஸ்மோக்கிங், புகையிலை, சூயிங் டொபாக்கோ, இது ஒரு மெயின் ரீசன். இதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் டென்ஷன், பிபி, சுகர், டயபெட்டிஸ் மெலிட்டிஸ், கொலஸ்ட்ரால், ரத்தத்தில் அதிகமான கொழுப்பு சத்து இருக்கிறது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இப்போ குடும்பங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா அது வழியாக வரக்கூடிய டிசீஸ். இது போக மற்ற விஷயங்கள், அதாவது லேக் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, தைராய்டு ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இது எல்லாமே ரீசன்ஸ். ஸோ ஹார்ட் அட்டாக், ஒரு மாரடைப்பு வரும்போது என்ன சிம்டம்ஸ், என்ன அறிகுறிகள் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல நெஞ்சு வலி. அந்த நெஞ்சு வலி வரும்போது திடீர்னு குப்புன்னு வேர்த்து போயிடும். மூச்சு ஏங்கல், அதாவது சில பேருக்கு கொஞ்ச நாள் முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் நடந்தாவே ரொம்ப அதிகமாக மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். நெஞ்சு படபடப்பு. சில பேருக்கு எதுவுமே இல்லாமல் வெறும் லெஃப்ட் ஷோல்டர் பெயின், லெஃப்ட் ஆர்ம் பெயின், முதுகு வலி, தாடை வலி, நெஞ்சு எரிச்சல், இந்த மாதிரி எந்த சிம்டமாக கூட ஒரு ஹார்ட் அட்டாக் மேனிஃபெஸ்ட் ஆகலாம். ஸோ நம்மளுக்கு சிம்டம்ஸ் எதாக இருந்தாலும் உடனே போய் செக் பண்ணணும். ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோம்னா ஒரு ஹார்ட் அட்டாக்னு வந்த உடனே அடைப்பை நீக்கிற இன்ஜெக்ஷன், அதுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் மருந்தெல்லாம் கொடுத்துட்டு எவ்வளோ சீக்கிரம் அந்த பேஷண்ட்டுக்கு ஆன்ஜியோ பண்ண முடியுமோ அதுதான் முழுமையான ட்ரீட்மெண்ட். ஆன்ஜியோகிராம் பண்ணி அடைப்பை கிளியர் பண்ணிட்டோம்னா தான் வியாதிக்கான ட்ரீட்மெண்ட் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். அண்ட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அதாவது சுகர் பேஷண்ட்ஸுக்கு பார்த்தோம்னா எந்த சிம்டம்ஸும் இல்லாமல், ஒரு சின்ன தொந்தரவு கூட இல்லாமல் ஒரு ஹார்ட் அட்டாக் வரலாம். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு மைல்டு டிஸ்டர்பன்ஸ், அவங்க ரொட்டீன் லைஃப்லேருந்து ஒரு சின்ன மாறுபாடு தெரிஞ்சால் கூட உடனே வந்து செக் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ ஹார்ட் வந்து ஒரு பெரிய ரத்த குழாய் வழியாக பூரா உடம்புக்கும் ரத்தத்தை அழுத்தி வெளியே தள்ளும். அதுலேருந்து 3 சின்ன ரத்த குழாய்ங்க இருதய தசைக்கு வந்து ரத்தம் கொண்டு வரும். இந்த 3 ரத்த குழாய்கள்லையும் ரத்தம் நல்லா வந்தால் தான் இருதயம் வந்து நல்லா சுருங்கி விரியும். இதில் ஏற்படக்கூடிய அடைப்புகள், அதாவது ஏதோ ஒரு ரத்த குழாய் முழுசாக அடைச்சிருச்சு அப்படின்னாவே ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஸோ நிறையா சமயங்களில் வந்து பார்த்தோம்னா முழு அடைப்பு ஹார்ட் அட்டாக் வரும்போது தான் நிறைய பேருக்கு அறிகுறியே தெரியுது. அதுக்கு ஏன் பேர் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது திடீர்னு வர்றதுனால, முன்னாடியே சில அறிகுறிகள் இல்லாமல் வர்றதுனால அது பேர் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப், எக்கோ அண்ட் ட்ரெட்மில் டெஸ்ட். ருட்டீன் பிளட் டெஸ்ட் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பை விட எக்கோ அண்ட் ட்ரெட்மில் டெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பே பண்ணணும். இதய தமனிகளில் அடைப்புகள் உள்ளனவா என்பதை இசிஜி, ட்ரெட்மில் டெஸ்ட், எக்கோ கார்டியோகிராஃபி, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாக அறிந்து கொள்கிறார்கள். இருதய இரத்த குழாய் அடைப்பு, அதாவது கொரோனரி ஆர்டரின்னு சொல்லக்கூடிய சின்ன இரத்த குழாய்களில் ஏற்படுற கொழுப்பு சத்து அடைப்பு எப்படியெல்லாம் நீக்கலாம்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜெக்ஷன், அதாவது த்ராம்போலைட்டிக்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரக்,
அந்த மருந்து என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல அது இன்ஜெக்ஷன் வழியாக அதை செலுத்தி அது அங்கே போய் அந்த கொழுப்பு சத்துக்கு மேலே இருக்கிற ரத்தக்கட்டியை உறைஞ்சிருக்கிற ரத்தக்கட்டியை கிளியர் பண்ணிடும். ஸோ இது வந்து ஒரு பேஸ்லைன் ட்ரீட்மெண்ட். சில பேஷண்ட்ஸுக்கு பார்த்தோம்னா இந்த மருந்து கொடுக்கும்போதே அடைப்பு முழுமையாக நீங்கிடும். அடுத்தது வந்து ஆஞ்சியோகிராம் அண்ட் ஆஞ்சியோபிளாஸ்டி. ஸோ ஆஞ்சியோ பண்ணி 1 இல்லைனா 2 ரத்த குழாய்கள் அடைப்பு இருந்தால் அதை ஆஞ்சியோ வழியாக நம்ம நீக்க போகிறோம். 3வது மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து பைபாஸ் சர்ஜரி. 3 ரத்த குழாய்களை அடைச்சிருக்கு, ஆஞ்சியோ வழியாக எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா பைபாஸ் சர்ஜரி பண்ணுவோம். இப்போ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு ஒரு சந்தேகம் வருது, இப்போ ஒரு எக்கோ ட்ரெட்மில் டெஸ்ட் எடுத்து அதில் அடைப்பு இருக்குதுன்னு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொரோனரி ஆஞ்சியோகிராம்ங்கிறது கேத் லேப் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் பண்ண முடியும். அதில் தான் வந்து கையில் வந்து ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போட்டு அது வழியாக ஒரு வயர் ஹார்ட்டுக்கே போய் ஒரு கான்ட்ராஸ்ட் டை ரிலீஸ் பண்ணி அந்த மருந்து இருதயத்தில் இருக்கிற சின்ன ரத்த குழாய்கள் வழியாக பாஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். அது ஒரு ரேடியோ ஐசோடோபிக் டை. ஸோ ஸ்க்ரீனில் வந்து எங்கெங்கே அடைப்பு இருக்குங்கிறது துல்லியமாக தெரிஞ்சிடும். எவ்வளோ பர்சன்டேஜ், எத்தனை ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது, அதை பேஸ் பண்ணி அதுக்கு மேற்கொண்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு செய்வோம். இப்போ 1 இல்லைனா 2 ரத்த குழாய்கள் அடைப்பு இருக்குன்னா அதுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டியே போதும். அட்டாக் வரதுக்கு முன்னாடியே அந்த அடைப்பை கிளியர் பண்ணிக்கலாம் ஆஞ்சியோபிளாஸ்டி வழியாக. ஸோ அப்போது இதே ப்ராசஸ் தான், அந்த அடைப்பை நீக்கி உள்ள ஸ்டென்ட் பிளேஸ் பண்ணுவோம். சிம்ஸ் சுதா மருத்துவமனையின் இருதய சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை மையம் நவீன கேத் லேப் மூலம் ஆஞ்சியோகிராம் மற்றும் ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சைகள், வால்வோபிளாஸ்டி சிகிச்சைகள், சீரான இருதய துடிப்பிற்கான அதிநவீன பேஸ்மேக்கர் பொருத்துதல், பிறக்கும் போதே இருதய அறைகளில் ஏற்படக்கூடிய துளைகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் அளிக்கும் PDA, ASD, VSD சிகிச்சைகள், இருதயத்தை நிறுத்தாமல் செய்யப்படும் பைபாஸ் அறுவை சிகிச்சை அதாவது பீட்டிங் ஹார்ட் சர்ஜரி, வால்வு மாற்று அறுவை சிகிச்சை, பிறக்கும் போதே இருதய அறைகளில் ஏற்படக்கூடிய ஓட்டைகளுக்கான அறுவை சிகிச்சை அதாவது ASD மற்றும் VSD அறுவை சிகிச்சை. இவ்வகையான சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகளை முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு சிம்ஸ் சுதா மருத்துவமனை, சுதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், 162 பெருந்துறை ரோட், ஈரோடு 638011. தொலைபேசி எண்கள் 0424 2454545. டோல் ஃப்ரீ எண்கள் 1804251696. இமெயில் sudahospitals@yahoo.co.in. வெப்சைட் www.sudahospitals.com. ஆஞ்சியோகிராம், இது நவீன கேத் லேப் உதவியுடன் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. ஆஞ்சியோகிராம் பரிசோதனையானது நோயாளியின் தொடை அல்லது முழங்கை தமனி வழியாக ஒரு பிளாஸ்டிக் கத்தீடரை செலுத்தி இதயத்திற்கு ரத்தம் செலுத்தும் கரோனரி ஆர்டரிகளின் நுழைவாயிலில் நிறுத்தி இந்த கத்தீடர் மூலமாக டை எனப்படும் திரவத்தை செலுத்துவார்கள். இந்த டையானது இரத்தத்தில் கலந்து கரோனரி ஆர்டரிகளை நிரப்புகின்றது. இந்த சமயத்தில் புளூரோஸ்கோபி எனும் இயந்திரத்தின் மூலம் எக்ஸ்ரே படம் எடுப்பர். இந்த படங்கள் கரோனரி ஆர்டரிகளில் அடைப்பு உள்ளதா, அடைப்புகளின் அளவுகள் என்ன, அடைப்பு இருக்கும் இடம் எது போன்ற விவரங்களையும் மேற்கொண்டு செய்ய வேண்டிய மருத்துவ முறைகளை தீர்மானித்துக் கொள்ளவும் மருத்துவர்களுக்கு உதவுகிறது. ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை முறையானது ஆஞ்சியோகிராம் செய்வது போலவே தொடையில் உள்ள இரத்தத் தமனியின் வழியாக கத்தீடரை செலுத்தி இதய இரத்தத் தமனியின் வாயிலில் வைக்கப்பட்டு அந்த கத்தீடர் குழாயின் மூலம் மற்றொரு ரப்பர் குழாயை ஒரு கம்பியின் துணையுடன் அடைப்பு வரை செலுத்துவார்கள். அடைப்பு இருக்கும் பகுதியில் கொழுப்பு படிமத்தை தாண்டி அந்த கத்தீடர் செலுத்தப்படும். இந்த நிலையில் கத்தீடரின் நுனியில் உள்ள பலூனில் காற்று அடைத்து பெரிதாக்குவார்கள். பலூன் விரிவடையும் போது இரத்தத் தமனியில் உள்ள அடைப்பு சுவரோடு அழுத்தப்படுகிறது. மேலும்
ஸ்டென்ட் எனப்படும் உலோகத்தினால் ஆன வலை ஒன்றை அடைப்பு உள்ள இடத்தில் பொருத்திவிட்டால் இதய இரத்தக் குழாய் சுருங்க வாய்ப்பு இல்லை. ஜென்ரலாக 3 இரத்த குழாய்களையும் அடைப்பு இருக்குது அப்படின்னா பைபாஸ் சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட். CABG, அதாவது கொரோனரி ஆர்டரி பைபாஸ் சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இப்போ ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. ஸோ முதல்லலாம் வந்து இருதயத்தை நிறுத்தி அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு ஹார்ட் லங் மிஷின் ஒரு மிஷினில் கனெக்ட் பண்ணி அப்புறம் அதை ஆப்ரேஷன் பண்ணி திரும்ப இருதயத்தை ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போல்லாம் இருதயம் துடிக்கவே பீட்டிங் ஹார்ட் சர்ஜரிங்கிறது இருதயம் துடிக்கவே செய்கிறது. ஸோ அதில் வந்து சர்ஜரி பண்ணக்கூடிய டைம் குறையும், காம்ப்ளிகேஷன்ஸ் குறையும். அண்ட் இருதயத்துக்கு மேலே இருக்கிற ரத்த குழாய்களில் பண்ணுற பைபாஸ் சர்ஜரிங்கிறதுனால அது நேரடியாக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு சொல்ல முடியாது. அண்ட் ப்ரொசீஜரும் ரொம்ப சிம்பிள். காம்ப்ளிகேஷன்ஸ், பிரச்சனைகள் ஒரு பைபாஸ் பண்ணி வரதெல்லாம் இப்போ ரொம்ப கம்மி ஆகிடுச்சு. அதே மாதிரி நாங்கள் முதல்ல பைபாஸ் சர்ஜரியெல்லாம் பண்ணும்போது ஆப்ரேஷன் முடிஞ்சு 10 நாள் கழிச்சு தான் பேஷண்ட் வீட்டுக்கே போவாங்க. இப்போல்லாம் ஆப்ரேஷன் முடிச்சு 5ஆவது நாள் பேஷண்ட் நல்லபடியாக நடந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ் வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் பெருசாக எதுவும் வரதில்லை. எதாக இருந்தாலும் இப்போ ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறோம் இல்லை பைபாஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அவங்க எடுத்துக்கூடிய மெடிசின்ஸ், அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை முறை மாற்றங்கள் இதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டாங்கன்னா எந்த ப்ராப்ளம்ஸும் வராமல் ஸ்மூத்தாக கொண்டு போகலாம். அடைப்புகள் எவ்வளோ சதவீதம் இருந்தால் நம்ம அடைப்பை நீக்கணும் அப்படிங்கிறதுக்கும் சில க்ரைட்டீரியா இருக்குது. பொதுவாக ஒரு 70% மேலே இருக்கிற அடைப்பை தான் நம்ம டச் பண்ணணும். அதாவது ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறோம் இல்லை பைபாஸ் பண்ணுறோன்னா கூட அந்த அடைப்பு ஒரு 70% மேலே இருக்கணும். அதுக்கு கம்மியாக இருக்கிற அடைப்புகள் வந்து சில சமயங்களில் வந்து அன்ஸ்டேபிள் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அது ஈஸியாக பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு அடைப்பு அப்படின்னா அது அன்ஸ்டேபிள் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது 70% கம்மியாக இருக்கிற அன்ஸ்டேபிள் பிளாக்குக்கும் நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும். அண்ட் இன்னொன்று சிம்டம்ஸ். இப்போ சப்போஸ் அடைப்பு கம்மியாக இருக்குது ஆனால் தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் நடந்தாவே நெஞ்சு வலிக்குது, கொஞ்சம் நடந்தாவே மூச்சு ஏங்கல் அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட நம்ம அதுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அந்த அடைப்பை கிளியர் பண்ணணும். ஸோ பொதுவாக இப்போ அந்த இரத்த குழாய்க்குள்ளே கொழுப்பு அடைச்சி அந்த அடைப்பு இருக்கிற இடத்துல அந்த இடம் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட வெடித்த மாதிரி ஓப்பன் அப் ஆகி இரத்தக்கட்டியும் கொழுப்பும் கலந்து அந்த இரத்த குழாய் முழுசாக அடைக்கும். ஸோ அந்த பகுதி வந்து முதல்ல வந்து சாஃப்டாக இருக்கும், போக போக என்ன ஆகும்னா அது ஹார்டன் ஆகிடும். ஸோ சாஃப்டாக இருக்கும்போதே அந்த அடைப்பை கிளியர் பண்ணிட்டோம்னா ப்ரொசீஜர் சிம்பிளாக போயிடும். அதை தான் நம்ம கோல்டன் ஹார்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நெஞ்சு வலி வந்து ஒரு அட்டாக் வந்து அந்த முதல் 1 மணி நேரத்துக்குள்ளே செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் அதில் வந்து நிறையா வித்தியாசங்கள் நம்ம காணலாம். அது இருதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே அடைச்சி திரும்ப கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இருதய தசை பாதிப்படையாமையே நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது அந்த அட்டாக் வந்ததுக்கான ஒரு அட்டாக்கே வராத மாதிரி தான் அது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நெஞ்சு வலி இல்லை ஒரு ஹார்ட் சிம்டம்ஸ் தெரியும் போது எவ்வளோ சீக்கிரம் மருத்துவமனை கூட்டிகிட்டு வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எவ்வளோ சீக்கிரம் இனிஷியேட் பண்ணணும். நிறைய டைம் என்ன ஆகும்னா பேஷண்ட்ஸ் அட்டண்டர்ஸ்லாம் திடீர்னு ஒரு குரூப்பாக கூட்டிகிட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. என்ன பண்ணலாம், வேறு ஹாஸ்பிட்டல் போகலாமா, பெரிய சென்டருக்கு போகலாமா. இந்த கேப் இந்த டைம் ஆக இருதயத்தில் பாதிப்பு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ சிம்டம் ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது, அதுவும் ஹார்ட் ப்ராப்ளம்னு வரும்போது டாக்டர்ஸோட அட்வைஸை வந்து உடனடியாக கடைப்பிடிக்கிறது தான் வந்து அந்த பேஷண்ட் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ பொதுவாக ஒரு ஹார்ட் ப்ரொசீஜர், அதாவது ஆஞ்சியோபிளாஸ்டி இல்லை பைபாஸ் சர்ஜரி, இதெல்லாம் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கக்கூடிய ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பண்ணிக்கிறது சேஃபர். ஸோ ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கும். குறிப்பாக அந்த அனஸ்தீசியா அண்ட் இன்டென்சிவிஸ்ட் டீம், இவங்க வந்து அங்கே 24 hours ரவுண்ட் த கிளாக் இருப்பாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் உடனடியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. ஸோ மேஜர் ப்ரொசீஜர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ முதல்லலாம் இருதயத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு அப்படின்னா நேராக ட்ரெயினோ பஸ்ஸோ ஏறி கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பெரிய சிட்டிக்கு போய் தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண முடியுங்க. பட் இப்போல்லாம் பார்த்தோம்னா இப்போ ஈரோட்லேயே வந்து ஹை அண்ட் கேத் லேப், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கேத் லேப் இங்கே இருக்குது. பைபாஸ் சர்ஜரிஸ் எல்லாமே இங்கேயே பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தோம்னா இப்போ இங்கே ஈரோடு நம்ம ஹாஸ்பிட்டல்லையே 3500 ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்கோம். அதில் 1800 ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம். 100 பைபாஸ் சர்ஜரிஸ் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மற்ற வேல்வ் சர்ஜரிஸ் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக போயிட்டுருக்கு. பட் பார்க்கும்போது பேஷண்ட்ஸுக்கு எவ்வளோ பெனிஃபிட்னா, அதாவது அவங்க இருக்கிற ஏரியாலே பண்ணிக்கலாம். இதுக்காக போய் எல்லா சென்ஸ் ஒரு பெரிய குரூப்பாக போய் இன்னொரு ஊரில் இருந்து
அங்கே பண்ணிட்டு வரதுல வந்து நிறையா இஷ்யூஸ் இருக்குங்க. இப்போல்லாம் அது ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. முக்கியமாக இது எல்லாத்தையும் விட முன்னாடியே இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் செலுத்தணும். சின்ன சின்ன டெஸ்ட்டை பண்ணி இருதயத்தில் இருக்கிற பிரச்சனையை முன்னாடியே கண்டறிஞ்சு அதை கிளியர் பண்ணிக்கிறது தான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்கிறது வந்து இட் இஸ் வெரி ட்ரூ. நெஞ்சு வலிங்க ஒரு 10 நாளாக ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. அவங்க உடனே போனதே இந்த மாதிரி என்ன தொந்தரவு அப்படின்னாங்க. இந்த மாதிரிங்க ஒரே வலியாக இருக்குதுங்க, என்ன வேலையும் செய்ய முடியல, மண்ணு கூடையும் கூட தூக்க முடியல, அந்த மாதிரி கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தான் உடனே வந்துடுங்க அப்படின்னேன். அப்புறம் இந்த மாதிரி பீடியெல்லாம் குடிப்பி அப்படின்னாங்க. குடிப்பனுங்க அப்படின்னேன். சரி உனக்கு ரொம்ப இதாக இருக்குது, உடனே நான் இந்த மாதிரி எழுதி கொடுத்துட்றேன், உடனே ஈரோடு போய் இந்த ஹாஸ்பிட்டல் போய் இதாகிக்கும், உனக்கு எல்லாம் இங்கே எப்படி நான் பார்க்குறேன்னா அங்கே அதே மாதிரி பார்ப்பாங்க, நல்ல முறையாக பார்ப்பாங்க அப்படின்னாங்க. நோய்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் விழிப்புணர்வு ஏற்படவும் பற்பல மருத்துவ முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு நோயிற்கான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த முயல்கின்றனர். பார்த்தோம்னா இங்கே பக்கத்தில் சென்னிமலைன்னு ஒரு ஊரில் ஒரு மெடிக்கல் கேம்ப் போட்டோங்க. ஸோ அந்த கேம்பில் மொத்தம் 150 பேர் வந்தாங்க. அதில் 50 பேருக்கு நம்ம ஸ்க்ரீன் பண்ணி 25 பேருக்கு இருதயத்தில் அதிகமான அடைப்பு இருக்கிறத கண்டுபிடிச்சோம். இது வந்து அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நார்மலாக விவசாயம் ப்ளஸ் டெக்ஸ்டைல்ஸில் இருக்கிற ஃபேமிலிஸ் அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, நார்மலாக இருந்தாங்க. இப்போ இந்த 25 பேரும் நம்ம இந்த கேம்ப் பண்ணி கண்டுபிடிக்காமல் விட்டுருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்போ வேணாலும் ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி முகாம்ஸ் கேம்ப்ஸ் எல்லாமே வந்து மக்கள் நல்லா பயன்படுத்திக்கணும். இப்போ இந்த வியாதிகள்லாம் வராமல் தடுக்க முடியுமா? அதாவது எல்லாத்தையுமே தடுக்க முடியாதுங்க. ஹியூமன் பாடிங்கிறது ஒரு மிஷின் மாதிரி கிடையாது. இப்போ ஒரு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அதாவது சுகர், பிபி இதெல்லாம் வரணும்னு இருந்தால் வந்துடும். பட் நம்ம வாழக்கூடிய லைஃப் பேட்டர்னை வச்சு எப்போ வரும் அந்த வியாதியை நம்ம எவ்வளோ தூரம் தள்ளி போடலாம் அப்படிங்கிறது டிசைட் ஆகும். ஸோ பொதுவாக ஒரு நல்ல டயட் கண்ட்ரோல், நல்ல டயட் பேட்டர்ன், எக்ஸசைஸ், வாக்கிங், ஜாகிங், யோகா, எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 30 to 40 நிமிஷம் செய்யணும். ஸ்மோக்கிங், பாக்கு, புகையில இந்த பழக்கங்கள் எல்லாமே இருக்கிறவங்க முழுமையாக திடீர்னு நிறுத்தணும். படிப்படியாக குறைச்சி இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ ப்ளஸ் வெயிட், சரி நம்ம பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் அண்ட் உணவு பேட்டர்ன் அமையணும். டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ ஈஸியாக சொல்லிடலாம். பட் செய்கிறது வந்து செயல்முறையில் வந்து ஏதாச்சும் யோகா ப்ளஸ் மெடிடேஷன் சென்டரில் கம்பைன் பண்ணி கூட பண்ணலாம். அண்ட் வியாதிகள் அது என்ன மாதிரி டிசீஸ் இருந்தாலும் டாக்டர் சொல்கிற அட்வைஸை ஃபாலோ பண்ணி அதுக்கான மெடிசன்ஸ் வந்து கரெக்டாக எடுத்து டிசீஸை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஏன்னா டிசீஸுங்கிறது மைல்டு, மேஜர் டிசீஸாக இருக்கலாம். பட் அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் மேஜராக வந்துருச்சுனாவே ப்ராப்ளம் தான். சிம்ஸ் சுதா ஹாஸ்பிட்டல்ஸ். சிம்ஸ் சுதா மருத்துவமனையின் இருதய சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை மையம். நவீன கேத் லேப் மூலம் ஆஞ்சியோகிராம் மற்றும் ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சைகள், வால்வோபிளாஸ்டி சிகிச்சைகள், சீரான இருதய துடிப்பிற்கான அதிநவீன பேஸ்மேக்கர் பொருத்துதல், பிறக்கும் போதே இருதய அறைகளில் ஏற்படக்கூடிய துளைகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் அளிக்கும் PDA, ASD, VSD சிகிச்சைகள், இருதயத்தை நிறுத்தாமல் செய்யப்படும் பைபாஸ் அறுவை சிகிச்சை, அதாவது பீட்டிங் ஹார்ட் சர்ஜரி, வால்வு மாற்று அறுவை சிகிச்சை, பிறக்கும் போதே இருதய அறைகளில் ஏற்படக்கூடிய ஓட்டைகளுக்கான அறுவை சிகிச்சை, அதாவது ASD மற்றும் VSD அறுவை சிகிச்சை. இவ்வகையான சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகளை முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு சிம்ஸ் சுதா மருத்துவமனை, சுதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், 162,
பெருந்துறை ரோட், ஈரோடு 638011. தொலைபேசி எண்கள் 0424 2454545. டோல் ஃப்ரீ எண்கள் 1804251696. இமெயில் sudhahospitals@yahoo.co.in. வெப்சைட் www.sudhahospitals.com. மருத்துவ உலகம்